எங்க அப்பாவோட சமையலை வந்து பயங்கரமா பாராட்டுவாங்க. ஆனா அந்த சமையல்காரன் அப்படிங்கறத வந்து ஒரு லோ ப்ரொஃபைலா ட்ரீட் பண்றதை நான் பார்த்தேன். ஒரு டாக்டர் இன்ஜினியருக்கு இருக்கிற ஒரு மரியாதையும் சமையலுக்கு இல்ல. மிஸ்டர் கோல்கட்ல தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மிர்ச்சி சிவா நடிப்பில் தங்கம் சினிமாஸ் வெளியிடும் சூதுகவும் 2 இன்று முதல். மாதம்பட்டி அப்படிங்கிற பிராண்ட் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 40 வருஷம் அதோட உழைப்பு இருக்கு. நான் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட ஹீரோ, என்னோட குரு, என் அப்பா திரு தங்கவேல் அவர்கள் 1983ல லக்ஷ்மி கேட்டரிங் சர்வீஸ் இன்னைக்கு மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸா ஒரு கிட்டத்தட்ட 3000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கு. அது வந்து அவர் கத்துக்கிட்ட சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. எங்க அப்பாவோட சமையலை வந்து பயங்கரமா பாராட்டுவாங்க. என் அப்பா பிசினஸ்க்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அந்த சமையல்காரன் அப்படிங்கறத வந்து ஒரு லோ ப்ரொஃபைலா ட்ரீட் பண்றதை நான் பார்த்தேன். ஒரு டாக்டர் இன்ஜினியருக்கு இருக்கிற ஒரு மரியாதையும் சமையலுக்கு இல்ல. என்ஜினியர்ல டாக்டர் ஆகணும்னு தான் அவரோட ஆசை. 2022ல என் அப்பாவே வந்து என்னை வந்து ஃபேமிலி பிசினஸ்க்கு இன்வைட் பண்ணாரு. வெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொடுக்குற மெனுவை ஏன் ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் வீட்டு கல்யாணத்துல கொடுக்க கூடாது? ஸோ அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. நான் 2016ல் அந்த கிச்சன் ஆரம்பிக்கிறப்போ முதல் வருஷம் 1 கோடி ரூபாய் லாஸ். இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக நம்ம 9 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் கோவிட் டைமில் தான் எங்களோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸே ஆச்சு. எப்போ நம்மளுக்கு எந்த வாய்ப்பு வரும்னு தெரியாது. வர்ற வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். We proudly invite Mr. Madampati T.P. Rangaraj, Chairman of Madampati Group of Companies, to Behindwood's Business Summit 2024. எவ்வதுரைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு. இந்த பிரபஞ்சம் வந்து தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும். அதே மாதிரி நம்மளும் நம்மளை புதுப்பிச்சுட்டே இருக்கணுங்கிறது தான் சிறந்த அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். எல்லாருக்கும் வணக்கம். எங்க அப்பா வந்து சமைக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டு ஒரு கல்யாண கேட்டரிங் ஆரம்பிச்சார். நாங்க அடுத்த ஜென்ரேஷன் அந்த சமையலை, அந்த உணவை எங்களோட கிளவுட் கிச்சன் மூலமா ஆன்லைனில் டெலிவர் பண்ணுறோம். வெட்டிங் கேட்ரிங்கில் ஃபுட்டை டெலிவர் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரீஸ், ஐடி கம்பெனிஸ், அதில் வந்து இன்னொரு கம்பெனி மூலமாக உணவை டெலிவர் பண்ணுறோம். எங்களோட ரெஸ்டாரண்ட் மூலமாக உணவை டெலிவர் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு ப்ராடக்டை மல்டிபிள் வேர்டிக்கல் பிஸ்னஸாக நிறைய இடத்துக்கு ரீச் பண்ணுறோம். மாதம்பட்டி அப்படிங்கிற பிராண்ட் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 40 வருஷம் அதோட உழைப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என் அப்பா திரு மாதம்பட்டி தங்கவேல். எல்லாத்தோட ஹீரோ நம்ம அப்பா தான். ஸோ என்னோட ஹீரோ, என்னோட குரு, என் அப்பா திரு தங்கவேல் அவர்கள். எங்கள் தாத்தாவோட பிஸ்னஸ் வந்து மோர் விற்கிறது. அவருக்கு 10 வயசு இருக்கிறப்போ எங்கள் தாத்தா தவறிடுறாங்க. எங்கள் அப்பா கூட மொத்தம் வந்து 7 பேர் அவர் கூட பிறந்தவங்க. எங்கள் பாட்டினால் எல்லாரையும் நல்லபடியாக வளர்த்த முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு 15 வயசு இருக்கிறப்போ கோயம்புத்தூரில் ஒரு பாலத்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் எங்கள் அப்பாவை வந்து வீட்டு வேலைக்கு சேர்த்து விட்றாங்க. அங்கே ஒரு எடுப்புடி வேலை செஞ்சு சமையலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட 20வது வயசில் ஹோட்டல் காமத் அப்படின்னு பெங்களூரில் இருக்குது, அங்கே போய் ஹோட்டலில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சமையல் மாஸ்டர் ஆகி சொந்தமாக ஒரு சின்ன மெஸ் வச்சு சில காரணங்களால் அதை சரியாக நடத்த முடியாமல் திரும்ப அவர் வந்து கோயம்புத்தூருக்கே வந்து விவசாயம் பண்ணுறாரு. அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் மாதம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் செட்டில் ஆகிறாரு. அதுக்கப்புறம் லேத் ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறாரு. வண்டியில் காய்கறி விற்கிறாரு. ஒரு கட்டத்தில் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம கையில் சமையல் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் இருக்குது, ஏன் நம்ம அதையே செய்யக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தது தான் 1983ல் லக்ஷ்மி கேட்டரிங் சர்வீஸ். அன்னைக்கு தனி ஒரு மனுஷனாக ஆரம்பித்த அந்த லக்ஷ்மி கேட்டரிங் சர்வீஸ் இன்னைக்கு மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸாக ஒரு கிட்டத்தட்ட 3000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. அது வந்து அவர் கற்றுக்கிட்ட சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. எனக்கு சின்ன வயசில் வந்து
எங்கள் அப்பாவோட சமைக்கிற இடத்துக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒர்க் பிளேஸ்க்கு போனேன்னா நான் இருக்கிறது சமையல் கட்டும் டைனிங் ஹாலும் தான். நான் விளையாடுற இடமே அதுதான். அப்போ வந்து எல்லாரும் எங்கள் அப்பாவோட சமையலை வந்து பயங்கரமாக பாராட்டுவாங்க. ஆனால் அந்த சமையல்காரன் அப்படிங்கிறத வந்து ஒரு லோ ப்ரொஃபைலாக ட்ரீட் பண்ணுறதை நான் பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த சமையல் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை அதை வந்து மாற்றணும். அது ஒரு ப்ரொஃபஷனலான கோர்ஸ் தான். ஒரு டாக்டர் இன்ஜினியருக்கு இருக்கிற ஒரு மரியாதையும் ஏன் ஒரு சமையல்காரன் சமையலுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த கேள்வி தான் என்னை வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஓட வச்சிருக்கு, இவ்வளவு விஷயம் திங்க் பண்ண வச்சிருக்கு. நான் படித்தது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், மாதம்பட்டியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படித்தேன். ஃபஸ்ட்டு டே நான் காலேஜுக்கு போகிறப்போ நான் ஒவ்வொரு ஸ்டாஃப்கிட்டையும் போய் சொல்லுவேன், நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி தமிழில் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரில் வந்து ரிசல்ட் வருது, நான் தான் வந்து கிளாஸ் டாப்பர். அது வரைக்கும் நான் கம்ப்யூட்டர் என்னன்னே தெரியாது, நான் கம்ப்யூட்டர் பார்த்ததே இல்லை. ஆனால் நான் எடுத்தது வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வரல தெரியலன்னு சொல்லிகிட்டே இருக்கமோ நம்மளுக்கு அது வரவே வராது. அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு அதில் வந்து நம்மளோட ஒரு எஃபர்ட் போடுறப்போ நிச்சயமாக அதுக்குண்டான ரிசல்ட் வந்து இருக்கும். என் அப்பா பிஸ்னஸ்க்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என் அப்பாவுக்கு வந்து நீ வந்து சமையலுக்கு வேண்டாம், அது ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில், நீ வந்து ஒரு என்ஜினியர் இல்லை டாக்டர் ஆகணும்னு தான் அவரோட ஆசை. ஆனால் 2022 என் அப்பாவே வந்து என்னை வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு இன்வைட் பண்ணார். அது வரைக்கும் எனக்கு ஒரு கப் காஃபி கூட போட தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ்க்கு வேண்டாம், ஃபேமிலி பிஸ்னஸ் வேண்டான்னு அப்பா சொல்லி சொல்லி என்னை வந்து ஒரு என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு தான் வந்து என்னை வந்து லீட் பண்ணாங்க. பட் என்னைக்கு ஒரு தொழிலை நிர்வகிக்கிறோன்னு முடிவு பண்ணுறோமோ அன்னைக்கு அந்த தொழிலையோடான அடிப்படையெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 1 இயர் கேட்ரிங் அண்ட் டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஹோட்டல் அலங்கார் கிராண்டேன்னு கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு 6 மாதம் முதல் மாதம் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் 1 மந்த் வேலை செஞ்சேன். அதுக்கு அடுத்தது கிச்சனில் டெய்லியும் ஒரு மூட்டை வெங்காயம் உரிக்கணும், கிச்சன் டைலெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெசிபீஸ்னால் என்னன்னு கற்றுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 6 மாதம் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு என் அப்பா கிட்ட அவரோட ரெசிபீஸ் எல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்களோட ஷெஃப் கிட்ட ரெசிபீஸை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ சமையல்னா என்னங்கிற அடிப்படையை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 22 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் பிஸ்னஸ்க்கு வந்த முதல் 5 வருஷம் என் ஹார்ட் பீட் வந்து பயங்கர ஹையாக இருக்கும். என்ன பிரச்சனை வரும், எப்போ என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும், ஃபுட்டு சரியாக இருக்குமா, கெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் தான் எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருக்கும் அந்த முதல் 5 வருஷம். ஸோ அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும். எப்படி நம்மளுடைய விஷனை நம்மளோட டீமுக்கு கன்வே பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி புரிய வச்சு அவங்கள நம்ம அலைண்டாக ட்ராவல் பண்ண வைக்கிறது. ஸோ அதுதான் நான் பண்ண முதல் 5 வருஷம் நான் பண்ண விஷயம். ஸோ எனக்கு வந்து அந்த 5 வருஷம் மிகப்பெரிய ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் வந்து அந்த அனுபவம் வர வர ஒரு கல்யாணத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு தைரியம் வந்ததுன்னா அந்த நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மெனுவை ஏன் ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் வீட்டு கல்யாணத்தில் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி அந்த மெனுவை ரீடிசைன் பண்ணோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மெனுவை எங்களோட வீட்டு கல்யாணத்தில் ஒரு சாதாரண மனுஷன் வீட்டு கல்யாணத்தில் என்ஜாய் பண்ணுறப்போ அவ்வளோ பேர் அவ்வளோ வந்து சந்தோஷமாக அதை வந்து ரிசீவ் பண்ணாங்க. சின்ன சின்ன முயற்சிகளுக்கு மில்லட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒயிட் சுகருக்கு பதிலாக பாம் சுகர் ஆர்கானிக்கோட ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். டயட்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கவுண்டர் போட்டோம். அந்த மாதிரி புது முயற்சிகளுக்கு எல்லாருமே மக்கள் வந்து மிகப்பெரிய வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. கல்யாண இண்டஸ்ட்ரி வந்து சீசன் பேஸ்டாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து வருஷத்தில் கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மாதம் தான் வேலை செய்கிறோம், மீதி 4 மாதம் சும்மா இருக்கும். ஸோ அப்போ ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிறப்ப தான் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்துச்சு. என்னென்னா ராபர்ட் பாஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட 50th இயர் செலிப்ரேஷன் கோயம்புத்தூரில் நடந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு 6000 பேருக்கு ஒரு டின்னர் நாங்கள் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு போனோம். போயிட்டு அவங்களோட கேஃப்டீரியாவில் ரெகுலர் ஃபுட் சப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது
ஒரு கல்யாண இண்டஸ்ட்ரியில் இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கிச்சனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நான் அவங்கக்கிட்ட வந்து 2 வருஷம் டைம் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறையா கல்ஃப் ஃபுட் எக்ஸ்போ நடக்கும், நம்ம மும்பையில் வந்து டெல்லியில் வந்து ஃபுட் எக்ஸ்போஸ் நடக்கும், சிங்கப்பூரில் FHA நடக்கும். எக்ஸிபிஷனுக்கெல்லாம் நான் வந்து ட்ராவல் பண்ணேன். என்னென்ன டெக்னாலஜிஸ் புதுசாக வந்துச்சுன்னு கற்றுக்க ஆரம்பித்தேன். எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ரெசிபீஸை எப்படி நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோயம்புத்தூரில் சென்ட்ரலைஸ்டாக ஒரு கிச்சன் பண்ணோம். இன்றைக்கி அந்த கிச்சனில் 30,000 மீல்ஸ் பர் டே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 1000 பேர் டெடிக்கேட்டடாக அந்த கிச்சனில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் 2016 அந்த கிச்சன் ஆரம்பிக்கிறப்போ முதல் வருஷம் 1 கோடி ரூபாய் லாஸ். ஏன்னா நம்மளுடைய கிச்சனுடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு நாளைக்கு 30,000-40,000 மீல் பண்ணுற கெப்பாசிட்டி. ஆனால் முதல் வருஷம் வெறும் 3000 பேருக்கு தான் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அந்த ஓவர் ஹெட்ஸை மேட்ச் பண்ண முடியல. ஸோ எல்லாரும் சொன்னாங்க ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம், இண்டஸ்ட்ரியல் கிச்சனில் கண்டிப்பாக யாருமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரேஷியோ கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து யோசித்தேன், எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், எப்படி அதை சரி பண்ணலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து VIT காலேஜோட இண்டஸ்ட்ரியல் கிச்சனை ரன் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு 10 நாள் இருந்து அவருடைய நியூஆன்சஸ் எல்லாம் என்னன்னு கற்றுக்கிட்டேன். அதை வந்து எங்களோட இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் பிரேக் ஈவன் பண்ணணும், தேர்ட் இயர் ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு அது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இந்தியாவில் வந்து MNCs மட்டும்தான் இண்டஸ்ட்ரியல் கிச்சனில் மோனோபோலியாக இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி நிறையா MNCஸ்க்கு வந்து ஃபுட் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலை வச்சுட்டு நம்மளுடைய டீமை எப்படி வந்து ஒரு MNC கம்பெனியில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹைரார்கி இருக்குமோ அந்த மாதிரியான ஹைரார்கியை வந்து செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங் செஷன் எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 9 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கோவிட்னு ஒரு விஷயம் வந்துச்சு. கோவிடோட முதல் ரூலை என்ன போட்டாங்கன்னா 20 பேருக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடாது, எங்கேயுமே கூட்டம் சேரக்கூடாது. ஆனால் எங்களோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா பெரிய க்ரௌடுக்கு கல்யாணம் கேட்ரிங் பண்ணுறது தான். கிட்டத்தட்ட 1000 பேர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. எப்படி இவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி அட்லீஸ்ட் மாத சம்பளம் கொடுக்கறது, கமிட்மெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற ஒரு சேலஞ்ச் வர்றப்போ எங்களோட சென்ட்ரல் கிச்சன் இருந்ததுனால கோயம்புத்தூர் ஃபுல்லாக கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 50 பேரில் ஆரம்பித்து ஒரு வேலைக்கு 5000 பேஷண்ட்ஸ்க்கு வந்து டெய்லியும் 3 வேளையும் எங்களோட சென்ட்ரல் கிச்சனில் இருந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஃபுட் சப்ளை பண்ணுற அந்த கவர்மெண்ட்டுடைய கான்ட்ராக்ட் கிடச்சிது. சொல்லப்போனால் கோவிட் டைமில் தான் எங்களோட டேர்ன் ஓவர் இன்க்ரீஸே ஆச்சு. ஸோ எப்போ நம்மளுக்கு எந்த வாய்ப்பு வரும்னு தெரியாது, வர்ற வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை என்னென்னா, எங்கள் அப்பா கிட்ட சூப்பரான ரெசிபீஸ் இருக்குது, சூப்பராக சமைப்பார். அந்த ரெசிப்பியை உலகம் ஃபுல்லாக எல்லா மக்களும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். லாஸ்ட் ஏப்ரலில் கலிஃபோர்னியாவில் பே ஏரியாவில் கோவை கஃபே அப்படிங்கிற ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம சிஎம் வந்து US போயிருக்காங்க. அந்த டைமில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்மளோட தமிழ்நாட்டு சவுத் இந்தியன் ஃபுட்டை என்ஜாய் பண்ணி அங்கே சாப்பிட்ருக்காங்க. வர டிசம்பரில் கொங்குநாடு பை மாதம்பட்டின்னு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 100 சீட் ரெஸ்டாரண்ட் இந்த டிசம்பரில் ஆரம்பிக்கிறோம். எனக்கு உலகம் ஃபுல்லாக எல்லாரும் எங்களோட அப்பாவோட ரெசிபியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. எங்கள் அப்பா வந்து தனி மனுஷனாக இந்த கேட்ரிங் பிஸ்னஸ்குள்ளே வந்தார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25,000 பேருக்கு இதில் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுகளை நோக்கி நானும் எங்களோட டீமும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மிர்ச்சி சிவா நடிப்பில் தங்கம் சினிமாஸ் வெளியிடும் சூதுகவும் 2 இன்று முதல்.